அன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் அன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல காலையில 9:15க்கு அஜய் ராய் அவர்கள் தான் லீடிங்ல வந்தார், நரேந்திர மோடி ட்ரெயிலிங்ல இருந்தாரு. அப்படி என்றால் நரேந்திர மோடியே இதில் முதலில் வெற்றி பெற்றாரா, அந்த தொகுதியில முறைகேடு இருக்காதா என்ற கேள்வி எல்லாம் வருகிறது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இதை அடுத்து இன்றைக்கு கூட நேற்று அகிலேஷ் யாதவ் பேசும்போது சொன்னாரு, இது ஃபுல்லா மேட்ச் பிக்சிங் ஆயிடுச்சு, இனி நம்ம தேர்தலை நடத்தி தேர்தலை நின்று ஜெயிக்கிறதுக்கு பதிலாக அவங்களே பாஜகவே அதிபர் தேர்தல் போல நடத்திட்டு போயிடலாமே, அந்த நிலைமையில தான் இருக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இது குறித்து கூட ராகுல் காந்தி அவர்களிடம் கேள்வி கேட்கும் போது, பெங்களூர்ல நாளைக்கு மிகப்பெரிய பேரணியை நடத்த இருக்கிறோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக, இதை தாண்டி நீங்க நல்லா பாருங்க, பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு 60 லட்சம் வாக்காளர்களை வெளியெடுத்திருக்கிறாங்க. யாருன்னா காங்கிரஸ்க்கு யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ அவர்களை அங்க நீக்கி இருக்கிறாங்க. இதுதான் இங்க நடைபெற்றிருக்கிற முறைகேடு. இதையும் தான் நாளைக்கு நாங்க கேட்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மக்களுக்கான அநீதிகளை ராகுல் காந்தி தலைவர் திட்டவட்டமாக கேட்கிறார். அதற்காகத்தான் தொடர்ந்து அவர் மீது வழக்கு போடப்படுகிறது. அதையெல்லாம் கண்டு அஞ்சாத ஒரு மனிதராக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு ராகுல் காந்தி தலைவர் அவர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனோ இந்திய நாட்டு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பதிலளிக்கவில்லை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இது வரைக்கும் நடந்த தேர்தல்ல நீங்க 400 ஜெயிப்பேன்னு சொல்லும் போது 240 தான் ஜெயிச்சீங்க. அப்ப இந்த 240 உண்மை இல்ல. அப்ப இப்ப ஆளுகின்ற மாநிலத்துல எல்லா இடத்திலயும் முறைகேடு நடந்திருக்கு. அதுதான் சொன்னோம். உங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட ஒரு பேப்பர், தனிப்பட்ட பத்திரிகையாளர்ல 370 535 தொகுதிகள்ல 370 தொகுதிகள்ல வாக்கு பதிவுக்கும் மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. ஒரு 1 லட்சம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையின் போது எவ்வளவு இருக்கணும், 1 லட்சம் தானே இருக்கணும். ஆனா அப்படி இல்ல, 375 தொகுதிகளிலும் வாக்கு பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் இருந்தது. அப்படி இருக்குமே ஆனால் நாங்கள் சொல்வது, காங்கிரஸ் கட்சி தான் இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். மக்கள் வாக்களித்தது ராகுல் காந்தியை பிரதமராக்கத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். மாறாக எலெக்ஷன் கமிஷனும் மற்றும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இந்த பித்தலாட்ட வேலையை செய்து இன்றைக்கு பாஜகவை இந்திய நாட்டு பிரதமரை 3வது முறையாக எப்படியாவது அரியணை ஏற்றிவிட வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷனும் அவர்களோடு கைகோர்த்து இன்றைக்கு இந்த நாடகத்தையும் இந்த மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனத்தையும் ஓட்டு திருடி இருக்கிறாங்க சார்.